தங்கங்களா, என் சின்ன பிள்ளைங்களா, தங்க பிள்ளைங்களா, என்னம்மா ஒரு மாதிரி வந்திருக்கீங்களா? என்ன தாத்தா, என்னம்மா தங்கம்? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சண்டை போட்டிருக்காங்களா தாத்தா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. யார் சொன்னா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் தாத்தா. ஏன் தாத்தா அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டாங்க? இல்ல தங்கங்களா, அதெல்லாம் சண்டையே போடல. நாங்க ஒண்ணு சின்ன பிள்ளைலாம் இல்ல தாத்தா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். தாத்தா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா தாத்தா? என்னம்மா, என்ன சொல்லுங்களா? ப்ளீஸ் தாத்தா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பழையபடி ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும் தாத்தா. அதான் எங்களுக்கு சந்தோஷம் தாத்தா. எங்க அப்பா எங்க அம்மாவை தரக்குறைவா பேசாம பாசமா பாத்துக்கணும். அதான் எங்க ஆசை. அம்மா பாவம் இல்லையா தாத்தா? நிஜமாவே அம்மா ரொம்ப பாவம் தாத்தா. ஆமா. ப்ளீஸ் தாத்தா, உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேக்குறோம் தாத்தா. அப்பாவும் அம்மாவும் ஒன்னா இருக்கணும் தாத்தா. யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்களா, அவங்களுக்காக தானே சண்டை போட்டிருக்காங்களா, அவங்கள கொஞ்சம் துரத்துறீங்களா தாத்தா? இல்ல, நாங்க போச்சோன்னா அவங்க போயிருவாங்களா? அவங்க வந்ததுனால தானே எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை. இதுக்கப்புறமா நான் அமைதியா இருக்கணுமா? இதுக்கப்புறமா நான் அமைதியா இருக்கணுமா? ப்ளீஸ் தாத்தா, அவங்கள கொஞ்சம் போக சொல்றீங்களா? எங்களுக்கு எங்க அப்பாவும் வேணும், எங்க அம்மாவும் வேணும். என் பேத்திகள் இப்படி பாக்குறதுக்கா நாங்க இருக்க? காதம்பரி, உனக்கு ஒரு முடிவு பெற்றாம நான் போவே மாட்டேன். என்னாலதானே நீ இந்த அளவுக்கு வளர்ந்து வந்த. நானே உனக்கு தலை மட்டும் ஆக்குறேன். நாங்க வேணா அந்த ஆண்டி கிட்ட பேசட்டுமா தாத்தா? அவங்க வீட்டை விட்டு போயிட்டா அம்மாவும் அப்பாவும் சண்டை போட மாட்டாங்கல்ல? வேண்டாம், தாத்தா உங்களை அந்த நிலைமைக்கு தள்ள மாட்டேன். தாத்தா உசுரோடு இருக்க வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் போய் எதையும் கெஞ்ச கூடாது. தாத்தா முடிவு கட்டுறேன், அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்து உங்களை பார்க்க வருவாங்க. நிஜமாவா தாத்தா? நிஜமா தங்கம்? எங்களுக்கு அப்பாவும் பிடிக்கும் அம்மாவும் பிடிக்கும். ஆனா அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டா மட்டும் அப்பாவை பிடிக்க மாட்டேங்குது. அம்மா பாவம் இல்லையா? அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. திரும்ப உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலாமா தாத்தா? நீங்களே சொல்லுங்க தாத்தா. இவ்வளவு பாசமா? நிச்சயமா உங்க பாசம் உங்க அம்மா அப்பாவை சேர்த்து வைக்கும். எத்தனை பேர் உள்ள வந்தாலும் சரி, உங்க அம்மா அப்பாவும் பிரிக்கவே முடியாது. சரிங்க தாத்தா. சரி, உள்ள வாங்க. தாத்தா வீட்டுல வாங்க வாங்க. அன்னைக்கிலே சில நேரங்கள நம்ம எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவுதான் ஞானமா நடந்தாலும், சில காரியங்களை நம்ம தவற விட்டுறதான். அதுவும் தவறு இல்ல. இந்த பிள்ளைங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தனா இங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கவலைப்படாத அன்னைக்கிலே, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். பிள்ளைங்களா வாங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல பாட்டி, நாங்க தாத்தா கூட இருக்கிறோம். என் தங்கங்களா, தாத்தா கூட இருக்க போறீங்க? ஆமா தாத்தா, உங்க கூட இருக்கலாம் தான் வந்தோம். வாங்க வாங்க, தாத்தா கிட்ட வாங்கம்மா. ஐயோ என் தங்கங்களா, நீங்க தாத்தா கூட இருங்க. தாத்தா உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். நிச்சயமா தாத்தா உங்களை சந்தோஷமா வாழ வைப்பேன். இந்த தாத்தா சத்தியமா உங்களை சந்தோஷமா வாழ வைப்பேன். தேங்க்ஸ் தாத்தா. சரி, தாத்தா கூட இருங்க. பாட்டி போயிட்டு வர. சரிங்க பாட்டி. இந்த ரூம்ல தங்கிக்கோங்க, சந்தோஷமா இருக்கணும். தாத்தா நான் இருக்க, சரியாமா? சரிங்க தாத்தா. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இப்ப என்ன, அம்மாவும் அப்பாவும் இங்க வரணும், அவ்வளவுதானே? எப்படி கூட்டிட்டு வரேன் மட்டும் பாருங்க. நிஜமா என் பேத்திக கட்டு நான் செய்யாம இருப்பேனா? உங்களுக்காக தாத்தா என்ன வேணாலும் பண்ணுவேன். எங்க ரெண்டு சரிங்க பாப்பா. என் தங்கங்களா, இப்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க. இருங்க, 2 மினிட்ஸ்ல அப்பாவும் அம்மாவும் இங்க இருப்பாங்க. தாத்தா போய் சொல்ல மாட்டேன், போய் கூட்டிட்டு வரேன். இங்க நீங்க ஜாலியா இருக்கணும். சரிங்க தாத்தா. வாரே, அம்மாவும் அப்பாவையும் கூட்டிட்டு வாரேன். அதான் சாரி கேட்கனே. வா மீனா. நீங்களே காயப்படுத்துறீங்க, நீங்களே வான்னு கூப்பிடுறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் தலையை மட்டும் அசைக்கணும், அப்படிதானே? அது ஏதோ புத்திக்கட்டத்தனமா நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் மீனா. நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அதுதானே நீங்க வந்து மன்னிப்பு கேட்டா எல்லாத்தையும் மறந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே உங்க பின்னாடி வந்துடணும். எங்களுக்குன்னு எந்த விருப்ப வெறுப்புமே இருக்க கூடாது. கொஞ்ச நேரம் கோவமா கூட நாங்க இருக்க கூடாது. அதுக்கு கூட உரிமை இல்ல. அதுக்கு கூட நாங்க தகுதி இல்லாதவங்களா போயிட்டோம். நான் கோவமா இருக்கேன், மனசு உடைஞ்சு போய் இருக்கேன்னு தெரியுதா? கொஞ்ச நாளாவது கொஞ்சம் ஃப்ரீயா என்ன விடலாம்ல? வந்து பேசுன்னு சொல்லி இன்னும் ஏன் என்ன காயப்படுத்துறீங்க? அதான் மன்னிப்பு. பேசிட்டு மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றீங்களே. ஏங்க, உங்களுக்கு மனசுல ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்ல புரிஞ்சுக்க தெரியலையா? என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்கன்னு தானே சொல்றேன். ஏங்க, உங்க வீட்டுல எங்க போயிட மாட்டோங்க.
மாதிரி பேசுற? நீங்க செஞ்சதை சொல்லி காட்டினாலே உங்களுக்கு காயப்படுத்தின மாதிரி இருக்குது. நீங்க என்னலாம் பண்ணுவீங்க? அப்ப அது எங்களை காயப்படுத்துன்னு உங்களுக்கு தோணாது? சரிங்க, என்ன கொஞ்ச நாள் அமைதியா இருக்கவாது விடுங்க. போங்க. பிள்ளைங்க உடஞ்சு போயிட்டாங்க மீனா. வா மீனா. இப்ப கூட கெட்டனவா உடைஞ்சு போயிட்டான்னு வரல, பிள்ளைங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்கன்னு கூப்பிட வந்திருக்கீங்க. பிள்ளைங்க எதிர்காலம் என்னத்துக்கு ஆகும் மீனா? என் எதிர்காலமே நீங்க தானே. உங்களை நம்பிதானே என் வாழ்க்கை ஆரம்பிச்சேன். நீங்க என்ன இப்படி காயப்படுத்திட்டே இருக்கீங்க. நான் சரி முட்டாளா நடந்துக்கிறேன், எனக்கு புரியுது. ஆனா நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது மீனா. டேய் சதீஷ், பாருங்கம்மா, கூப்பிட வர மாட்டேங்கிற. பிள்ளைங்க எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலாமா? ஏண்டா எப்பவும் சுயநலமாவே யோசிக்கிறிய? பிள்ளைங்க உடைஞ்சு போயிருவாங்க, பிள்ளைங்க உடைஞ்சு போயிருவாங்கன்னு இவ பெத்த பிள்ளைய தானடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அவ உடைஞ்சு போயிருக்காளே, எப்பமாவது நீ செஞ்ச தப்ப மனம் வருந்தி கண்ணி செஞ்சு அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்டிருக்கியாடா? டேய், மனுஷன் தப்பு பண்றது இயல்பு. ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு விதை இருக்குடா. நீ கேட்கறதுல அவளுக்கு புரியும். இப்ப நீ மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கல, பிள்ளைங்களுக்காக கேட்க வந்திருக்க. டேய், அது கூட தெரியாதவடா இருப்பா. அது இன்னும் அவளை காயப்படுத்தணும் கூட உனக்கு புரியல. பிள்ளைங்க 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 எப்பவும் சுயநலமாவே யோசிக்கிறல நீ. அவ பிள்ளைங்கள அவளுக்கு பாத்துக்க தெரியும். நீ ரொம்ப அக்கறை எடுக்க வேண்டாம், கிளம்பே. அம்மா, பிள்ளைங்க என்கிட்ட பேச மாட்டேங்காங்கம்மா. எப்படி பேசுவாங்க? பிள்ளைங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்குது? நீ போய் பிள்ளைங்களுக்கு விளக்கம் கொடுத்த. இவன் அந்த பிள்ளைங்களை பார்க்கவே இல்ல, ஆனாலும் பிள்ளைங்களுக்கு தெரியுது. கொஞ்ச நாள் இரு, அப்பதான் கெட்டனோட அருமை தெரியும். கிளம்பே, பிள்ளைங்கள அவ பாத்துக்கிடுவா. அம்மா, பிள்ளைங்க என்கிட்ட பேசலன்னு எனக்கு இருக்கவே முடியாதும்மா. பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குமா. அம்மா, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேமா. அப்படி கூட நாங்க பெரிய சண்டை எதுவுமே போடலையே. இன்னும் நீ செஞ்ச தப்பே உனக்கு புரியல, அப்படிதானே? ஏமா, நானும் பெரிய சண்டைலாம் போடலையா? முன்னாடியாவது அவளை ஏமாத்திட்டு தப்பான வழிக்கு போனேன். இப்ப நான் அது எதுவுமே பண்ணலையேமா, பண்ணவும் மாட்டேன். இப்ப இல்ல, எப்பவுமே எனக்கு மீனா மட்டும்தான். இப்ப நான் பெரிய தப்பு எதுவும் பண்ணலையே. ஆனா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. கேட்டீங்களா? நீ கோவத்துல கை வாங்கினா கூட கெட்டினவ மறந்துடுவா. ஆனா 4 பேர் முன்னாடி விட்டு கொடுத்து பேசிட்ட, அவ சாகர வரைக்கும் அவன் இதயத்தை விட்டு போகாது. அந்த பாவத்தை பண்ணிட்டு தான் நான் நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் அந்த வாழ்க்கை வாழ்றாதையா? உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். இன்னொருத்தி தேடி போறதா துரோகம் இல்ல, மத்தவங்க முன்னாடி பொண்டாட்டியை விட்டு கொடுக்கறதும் துரோகம் தான். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. மீனா, நான் யாரு முன்னாடி பேசினேன்? ஓ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு ஆளுக்கு முன்னாடி தானே ஏதோ கோத்துல கத்துனேன். அதுக்கு போய் ஆமா, நம்ம குடும்பத்தாளுக்கு முன்னாடி தான் விட்டு கொடுத்தீங்க. தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவங்க முன்னாடி ரெண்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கலாமே. நம்ம வீட்டு ஆட்கள் தானே, அவங்க முன்னாடி ரெண்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கலாமே. நம்ம வீட்டு ஆட்கள் தானே, அவங்க முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பண்ணலாங்க. மீனா, எப்படி இருக்குது? ஐயோ, மரமண்டைக்கு ஏறாம போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் தானங்க, அவங்க முன்னாடி இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? நம்ம வீட்டு ஆட்கள் தானங்க. அவங்க மேல கோபப்படுறது தப்பா தப்பில்ல சொல்லுங்க. தப்புதான், தப்புதான். இந்த மரமண்டைக்கு இது புரியாம போயிடுச்சே. சாரி மீனா, நான் இப்படி யோசிக்கவே இல்லையே. நம்மட பர்சனலை எப்படி 4 சவுத்துக்குள்ள வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சண்டையை 4 சவுத்துக்குள்ள வைக்கணுங்க. நம்ம வீட்டு ஆட்கள் தானே, நம்ம தங்கச்சி முன்னாடி தானே, நம்ம அம்மா மட்டும் அவளை அடிச்சா அவளுக்கு என்ன? நம்ம வீட்டு ஆட்கள்னு சொன்னீங்கன்னா அது அவளை உசுரோட கொல்லதுக்கு சமங்க. தப்புதான் மீனா, நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன். எனக்கு புரியுது. சத்தியமா இந்த தப்பை நான் இனிமே செய்யவே மாட்டேன் மீனா. இப்ப புரியுது, இப்ப எனக்கு நல்லா புரியுது மீனா. சரி, நீங்க போங்க. நான் 2 நாள் இப்படிதான் இருப்பேன். என் மனசுக்கு வலி போகணும். அதுக்கப்புறம் நான் வந்து என் பிள்ளைங்களை பாத்துக்கிடுறேன். சரி, நான் பிள்ளைங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி. அம்மா, அம்மா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அம்மா, கடைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, ஜோத்த வடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் புளி தண்ணி மட்டும் வச்சு எடுத்து கொடுத்துறீங்களா? நான் கிளம்புறேன். சரி, நீ போயிட்டு வா. அம்மா, பிள்ளை ஸ்கூலுக்கு 4 மணிக்கு வருவா. நீ அம்மா பாத்துக்கிடுங்கம்மா. அம்மா பாத்துக்கிடுறேன். இந்த காய்கறிலாம் கொஞ்சம் கொடுத்துடு, அம்மா வெட்டி வைக்க. சரிம்மா. என் பிள்ளை என்ன கஷ்டப்படுற? செல்வி, என்னம்மா நீ அம்மா இவ்வளவு கஷ்டப்படுற? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னமோ உலகத்தை நான் மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொத்தெல்லாம் கிடைச்சது ஒன்னும் வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்படி கிடந்து கஷ்டப்படுதியம்மா. என்னைக்கும் மத்தவங்க நம்பி வாழ்ந்தனா நம்ம வாழ்ற வாழ்க்கை நரகம். தன் கையே தனக்கு உதவி. நான் உழைச்சி அந்த காசுல நான் 4 வாய் சாப்பிட்டாதான் அது என் வயிற்றுக்குள்ள போகும். யாரோ கொடுத்தத வச்சு நான் வாழ்ந்தோம்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லம்மா. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. அதான் தமிழ் மேனி சொத்து தாரே நான் வாங்கல, அவ்வளவுதானே. குடி இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்காவ, இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கப்புறமா கிட்ட வாங்கினா நம்ம திங்கிறதுக்கு திங்காமலே இருக்கலாமா? போதும், இருக்க வீடு கிடைச்சிருக்கு,
உழைச்சு சாப்பிட்டுக்கலாமா விடு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுதியம்மா. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன்லம்மா. இது போதாதான் எனக்கு. சரி உன்கிட்ட இருந்து பேசிட்டு தான் நேரம் ஆயிரும். நான் கடலுக்கு போறேன். ஞாபக காய்கறி கொடுத்து விடு வெட்டி வைக்க. ஐயா நான் பெத்த ராசா. நீங்களா? என்ன பேய் அடிச்ச மாதிரி நிக்க? இது நம்ம மாமியாரா தானே உனக்கு சந்தேகம்? போகும்போது பிச்சைக்கார மாமியாரா போனால ஜெயில இருந்து வரும்போது டிப் டாப்பா வந்திருக்காளேன்னு பாக்குறியா? இப்பதான் என் புள்ள வாயால சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா அதுல மண்ணலி போடுறதுக்கு வந்திருக்குதே. ஆமா என் ஆசை மவன் என் சீமா புத்திரே அவனை எங்க வச்சிருக்கியா கொண்டுட்டியா? வாய மூடுங்க. உண்மையாதானே சொன்னேன். நீயும் உங்க அம்மி இந்த வீட்டுல இருக்கியன்னா என் புள்ள அப்படிங்க இருப்பான். ஐயா ஏ ராசா நான் பெத்த மவனே. நீங்க பெத்த மவன் சீமா புத்திரே பெருமழையில குடிச்சிட்டு கிட பார்த்து கேச்சு கொஞ்சுங்க வாங்க. அட பாதவத்தி என் புள்ளைய குடிகாரனாவே நீ ஆக்கிட்டியா? என்ன சம்மந்தி பேசுறியா? யா நீங்க எதுக்கு உங்க மாமா குடிப்பான்னு உங்களுக்கு தெரியாது? பொண்டாட்டி நீ இவ எதுக்கு இருக்கா? ஆமா இவ மோன திட்டுதான் என் வேலை. 25 வருஷமா உருப்படாத பிள்ளைய வளர்க்க வேண்டியது, ஊர்ல மட்டும் சேட்டையெல்லாம் பண்ண விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது, குடிச்சிட்டு வந்தாம சோத்த போட்டு வீட்டுல நடத்த வேண்டியது. பண்றதெல்லாம் இழிய பண்ணிட்டு பண்ணிட்டு எது திருத்தல பண்ணிட்டு அந்த பதா குடிக்கவே ஆரம்பிச்சாங்க வேண்டியது. இவனை திருத்ததுக்கு தான் என் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்தேன். என் ஆசை கனவு எல்லாத்தையும் மண்ணு போட்டா உன் பையன். அத்தாடி என்ன பேச்சு பேசுதா? அவன் சரியா குடுக்கிறதுக்கு உனக்கு ஆள் இல்ல. அதான் நீ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க. தொலைச்சு தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க. என்ன பேச்செல்லாம் ஒரு திணிசா இருக்கு. தட்டுவாரு கொட்டுவாரு இல்லன்னா இப்படிதான் தருகட்டு அலைவாளோ போலுக்கு. சமயமா என்ன வார்த்தை பேசுறீங்க? அதானே கூட இருக்கிறது யாரு? சொர்ணமாச்சே. ஒன்னாவதுன்னு உன் பிள்ளை இருப்பா. அனாவசியமா பேசாதீங்க சொல்லிட்டேன். என் பிள்ளை படுத்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட வாய் குசாம இப்படி பேசல சமந்தி. ஆள் நல்ல கெளுறு மாதிரி தானே இருக்கா? இவளை பார்த்தா ரத்த கண்ணீர் வடிச்ச மாதிரி தெரியலையே. நான் போகும்போது இத்தனை உயரத்துல சில்லு போல இருந்தா நல்ல பளபளன்னு இருக்காளே. ஊர்ல மட்டும் சாப்பாடா? வாய் மூடுங்க. அதான் என் மகன் தெருமெல்லாம் குடிச்சிட்டு கிடக்கான். இவ ராஜ்யம் தானே. எனக்குனே குடிக்க வச்சிருப்பா. எனக்கு கேள்வி கேட்க கூடாதுல்ல. ஒருவேளை நீயும் அம்மையும் ஊத்தி கொடுத்தீங்களா? அம்மா மதியத்தை வச்சு வெளில தள்ளு. நான் கடைக்கு கிளம்புறேன். கொஞ்ச நாளா நிம்மதியா இருந்தேன். அதுல மண்ணலி போட வந்திருக்கு. இதுக்கு எப்படி சொன்னா எப்படி? நான் என் மவ வந்துகிட்டு இருக்கா. சரி என் மவனை வர சொல்லு. என் மவன் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அம்மா நீ கிளம்புமா போ. ஐயோ கடவுளே இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ராத்திரி நிம்மதியா தூங்குனேன். அதுலயும் மண்ணலி போடுறதுக்கு வந்திருக்காளே பாதவத்தி. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எப்படி என் பிள்ளை நான் கரையத்த போறேன்னு தெரியலையே. குடிகார புருஷனா இருந்தாலும் இது நம்ம உடம்புல வலி இருக்கு. உழைச்சு பிள்ளைய காப்பாத்திக்கலாம்னு நினைச்சேன். அதுலயும் மண்ணலி போட வந்திருக்காளே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு எல்லாம் யாரு இருக்கா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சீக்கிரம் என் பிள்ளைய வர சொல்லு. உங்க பிள்ளை தெருமலையில இருப்பாரு, போய் பாருங்க. சொன்னா கொஞ்சம் குளிக்கணும். வெந்நிய போடு. அப்படியே ஒரு சேர் எடுத்து போடு. மதியானத்துக்கு ஒரு 2 கிலோ வஞ்சிர மீனை வாங்கி கொஞ்சம் குழம்பு வச்சு கொஞ்சம் பொரிச்சு வச்சு அப்பதான் 2 வாய் என் வாய்க்குள்ள போகும். ஏன்னா ஜெயில நான் வஞ்சிர மீன் தின்னே பழகிட்டேன் பாத்துக்க. நாங்களே இப்போ ஒன்லி வஞ்சிர மீன் தான். பாப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணு. சம்மந்தி என் புள்ள சாப்பிடாம வேலைக்கு போறா. இங்க 10 ரூபாய்க்கு சால மீன் வாங்கி குழம்பு வைக்க கூட வழி இல்லாம புளி தண்ணி வச்சு திட்டு இருக்கோம். உங்களுக்கு மனசாட்சி இல்ல? உங்க தங்க இல்லாம நீ அந்த நாளே காயிட்டியா? புளி தண்ணி வச்சு சாப்பிட்டாலும் நிம்மதியா கௌரவமா சாப்பிட்டு இருக்கோம். அதுல மண்ணலி போட்டாதீங்க. வஞ்சர மீன் தானே. நிறைய போக்கடை இருக்கு போங்க. இல்ல நான் இங்க தான் இருக்க போறேன். இங்க இருந்துகிட்டே தான் நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் பூரிக வீடு இங்க இருந்ததானே எனக்கு மதிப்பு. சரி துட்டு இல்லைன்னு கவலைப்படாத. என் மகன் ராணி தருவா. போய் வஞ்சர மீன் வாங்கி வந்து குழம்பு வச்சு வைங்க. திருந்தாத ஜென்மங்கள். அப்பா நான் சொன்னதை பத்தி வாய் வச்சுக்கிட்டு மாதிரி இருக்க மாட்டீங்களா? அறிவு இல்லாம பேசாதன்னு. அப்பா அக்காக்கு கொடுக்கண்டாமா? அதான் அவளுக்கு வேணும் வேண்டாம் சுத்தலாம் இருக்குதே. கூட பிறந்ததுக்கு செய்யறதுக்கு கணக்கு பார்க்க கூடாது. வாயை மூடிக்கிட்டே. அப்பா என்னப்பா முடிவு எடுத்திருக்கீங்க? அதான் பிரிக்கணும் முடிவாயிட்ட. என் புள்ளதான் என்ன பார்க்கவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கோவம்ப்பா. எந்த தகப்பனும் செய்யக்கூடாத நீங்க செஞ்சிருக்கீங்க. அந்த கோவம் இருக்கும். அதுக்காக நாம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க முடியுமாப்பா? அக்காவுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்கப்பா. அவளுக்கும் 3 பெண் பிள்ளைங்க இருக்குது. அவ எதிர்காலத்துக்கும் வேணும்ல.
அன்னைக்கு சம்மந்தி வீட்டுக்குள்ளே நம்மள நடையத்த மாட்டுக்காங்களே கோபம். பொம்பளை பிள்ளைய தத்து கொடுக்குறேங்க பேர்ல அவ வாழ்க்கையை நாசம் ஆக்கிச்சிட்டீங்களப்பா. அந்த கோபம் இருக்குமா இருக்காதா? குடிக்க கஞ்சில தான் கூட தான் பிள்ளைய தான் கூட வச்சுக்கிட்டு எப்படியாவது வளர்த்து கரையேத்துறான். இவ்வளவு சொத்து சுகம் இருந்தோம் அம்மா சத்தியா வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளைய எங்கேயோ கொண்டு விட்டுட்டு வந்துட்டீங்களப்பா. அந்த கோபம் இருக்குமா இருக்காதா? நான் இப்படிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கலடா. யோசிக்க வேண்டாமாப்பா. பொம்பளை பிள்ளைங்க எதிர்காலம்லப்பா. அதான் அத்தைக்கு கோபம். அது சரியாயிருப்பா. ஆனா நம்ம கொடுக்கறத கொடுத்துடணும்ப்பா. இவர் ஒருத்தர் அவங்க அப்பாவே கொடுக்க வேண்டாம்னு சொன்னாலும் இவர் கொடுப்பாரு பொழுது. ஏன் அங்க என்ன சொத்து எல்லாமே இருக்குது. சரிடா, நான் சம்பந்திய மாட்ட பேசுறேன். பத்திரத்தை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. நீ கையெழுத்து போட வேண்டியதெல்லாம் போட்டுரு. இப்ப என்ன அவசரம் மாமா? வாய மூடிருன்னு சொன்னேன். நான் உழைச்சதுல வாழ்ந்தா போதும். அவளுக்கு சேர வேண்டியதுல ஏதாவது தடை பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லலங்க. இப்ப என்ன அவசரம்? அப்பாதான் நல்லதானே இருக்காங்க. மெதுவா கொடுத்துக்கிட்டது அதுதான் சொன்னேன். அம்மா, நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவளே அவதான். அதை மறந்துடாத. ஐயா மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எந்த அர்த்தத்திலயும் சொல்ல வேண்டாம். வாய மூடிட்டு நில்லு. டேய், நான் சம்பந்தி அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்கப்பா. அக்காவுக்கு கொடுக்கறத கொடுத்துருவா. அப்புறம் நம்ம பெரியப்பா சொத்து கொஞ்சம் நம்ம வீட்டுல இருக்குல்லப்பா, அதையும் செம்பலி அக்கா பேர்ல மாத்திருங்கப்பா. அதான் அண்ணன் வண்ணம் பண்ணிட்டு இருக்காள, எனக்கு எந்த ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா அக்கால குழப்பப்படுத்தினதுக்கு அவங்க காலத்துக்கு உள்ள இருக்கணும். இல்ல சொத்து வேற கேட்கறாங்க, ஒத்த நியாயம் பேச அவங்க போக கூடாது. அவ்வளவு செம்பலி அக்காக்கு தான் போகணும். நான் என்ன படமா பண்ணிக்கிட்டேன்ப்பா. நீங்க சொத்து பிடிக்கிறதுக்குள்ள வேறுபட பண்ணுங்க. இந்த மனுஷனுக்கு பொழைக்கவே தெரியல. அவளுடைய அப்பா வேண்டாம் தம்பி வேண்டாம்னு ஒதுங்கி இருக்காளுங்க. வழியா போய் கொடுக்குறவள என்னத்த சொல்ல. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்கப்பா. சரி, நான் சம்மந்திய பார்த்து பேசிட்டு வரேன். சரிங்கப்பா.